முக்கிய செய்தி, முஜ்தபா காமினி தடைக்கு ரூபாய் 92 கோடி அமெரிக்கா பரிசு அறிவித்திருக்கிறது. அவரின் இடுபுறத்தை தற்போது கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். அப்ரஹாம் வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் 15 நாட்களையும் கடந்து 16ஆம் நாளாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவ்வப்போது போர் தொடர்பாக வெளியாகக்கூடிய செய்திகள் என்பது இன்னும் இந்த போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்கிறது. அதில் மிக முக்கியமாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தான், அதாவது ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய முஜ்தபா கமேனி தற்போது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள் எழக்கூடிய வகையில் தற்போது உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் முஜ்தபா கமேனி குறித்து அதிகாரப்பூர்வ தகவல், அவருடைய பாதுகாப்பு குறித்தோ அவருடைய இருப்பிடம் குறித்தோ அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவித்தால் $10 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 92 கோடி ரூபாய் இந்திய ரூபாயின் மதிப்பு சொல்ல வேண்டும் என்றால் பரிசாக வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதாவது ரிவார்ட் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற திட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இது போன்ற அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியிடும். அந்த அடிப்படையில் முஜ்தபா கமேனி குறித்த அறிவிப்பு வெளியிட்டிருந்த அறிவிப்பு வழங்கினால் அவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் முஜ்தபா கமேனியுடைய பாதுகாப்பு, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பான கேள்விகள் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் மற்றும் அதிகாரிகள், அமெரிக்காவுடைய அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் பொறுத்தவரையில் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக முஜ்தபா கமேனி குறித்த அவருடைய பாதுகாப்பு குறித்தும் அவர் உயிரோடு இருக்கிறார் இல்லை என்பது குறித்தும் முரண்பட்ட தகவல்கள் ஒன்றொன்றாக வெளியாகி இருக்கின்றன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போருடைய தொடக்கத்தில் நடந்த தாக்குதலில் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அதற்கு பிறகுதான் அவருடைய மகன் முஜ்தபா கமேனி அதிகாரத்துக்கு வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு, சரியாக சொல்ல வேண்டாம் நேற்று முன்தினம் அன்று நடந்த தாக்குதலில் முஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளார் என்றும் அதிகபட்சமாக அவருடைய முகம் சிதைந்திருக்கலாம் என்றெல்லாம் அமெரிக்க பாதுகாப்பு துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்திருந்தார். அவருடைய முகம் சிதைந்திருக்கலாம், அவர் காயமடைந்திருக்கலாம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது ஈரானில் சமீபத்தில் உச்ச தலைவராக பொறுப்பேற்ற முஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா என்பதே தனக்கு தெரியவில்லை என்றும், இதுவரை அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை, அவருடைய மரணம் குறித்த செய்திகள் தற்போது வெறும் வதந்தி மட்டுமே என்றும், ஆனால் அவர் உயிரோடு இல்லை என்று எனக்கு தகவல்கள் வருகின்றன என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஒருவேளை முஜ்தபா கமேனி உயிரோடு இருந்தால் அவர் தன்னுடைய நாட்டிற்காக மிகவும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் அவர் சரணடைய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த விவகாரம் பரபரப்பான தகவல்களுக்கு மத்தியில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேசினார். இந்த விவகாரம் குறித்து அவர் பேசும்போது புதிய உச்ச தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எங்களுக்கு செய்தி அனுப்பி கொண்டே இருக்கிறார், அதன்படி நாங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றோம், எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இப்படியாக முஜ்தபா கமேனி குறித்து வெளியாகக்கூடிய தகவல்கள் என்பது சந்தேகத்தை எழுப்புகின்றது. ஏனென்றால் இதுவரையிலும் அவர் பொதுவெளியில் பேசவில்லை. இதற்கு முன்பாக மறைந்த முன்னாள் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி தொடர்ந்து அவர் தொலைக்காட்சியில் தோன்றி உரை நிகழ்த்துவது, போர் தொடர்பாக பேசுவது, கூட்டங்களில் கலந்து கொள்வது போன்ற அவருடைய நடவடிக்கைகள் மிக தீவிரமாக ஒவ்வொன்றும் அவருடைய நடவடிக்கைகள் என்பது வெளிப்படையாக இருந்தது. ஆனால் முஜ்தபா கமேனி பொறுத்தவரையில் தற்போது வரையில் ரகசியமாக தான் இருக்கின்றார். அவர் வெளியிட்டதாக ஒரு அறிக்கை மட்டுமே ஊடகத்தில் வாசிக்கப்பட்டது தவிர அவர் பேசவில்லை. அந்த அறிக்கையில் இதுபோன்று ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்தும் அமெரிக்காவிடம் ஈரான் ஒருபோதும் அடிபணிக்காது, நாங்கள் தொடர்ந்து போரிடுவோம், மிகப்பெரிய பதிலடி ஈரான் மிகப்பெரிய பதிலடியை அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் வழங்கும் என்று ஈரானுடைய தற்போதைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி கூறியதாக ஒரு அறிக்கை மட்டுமே வாசிக்கப்பட்டது தவிர அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை, அவர் இது போன்ற எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கவில்லை, இது போன்ற எந்த உரையும் ஆற்றவில்லை என்பதுதான் இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் அவர் புதிய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு அறிக்கை மட்டுமே வெளியானது. ஆனால் அவர் பொது வெளியில் தோன்றவில்லை. அதுக்கு மிக முக்கியமாக ஈரான் தரப்பில் சொல்லும் போது எங்களுடைய உச்ச தலைவர் மிக பாதுகாப்பான முறையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவரை கண்டறிவது மிக கடினம் என்றும், அயதுல்லா அலி கமேனியை விட பல மடங்கு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் அவரை கண்டறிய முடியாத அமெரிக்கா திணறுகிறதா, ஒருவேளை அவரை கண்டறிய வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற யுக்தியை கையாளுகிறதா, இறந்து விட்டார் என்றெல்லாம் வேண்டும் என்று பேசி அதுபோன்ற யுக்தியை கையாளுகிறாரா என்பதையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவேளை அவர் இறந்து விட்டதாக அமெரிக்கா நினைத்தால் அதற்கு ஏன் சன்மானம் வழங்க வேண்டும்?
வேண்டும், 92 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தொகையை அறிவிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. ஒருவேளை அமெரிக்கா அவரை பொதுவெளியில் வர வைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற யுக்தி கையாளுகிறார் என்று பல கேள்வி எழுகின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த போர் மிக தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்காவுடைய ஈரான் சுப்ரீம் மீடியா குறித்து அமெரிக்காவுடைய கருத்து, அதற்கு ஈரானுடைய பதிலடி என்பதும் மிக தீவிர கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ரஹாம்.